ஈரானை நோக்கி போகிற ஈரானிய கப்பல்களோ வேறு எந்த நாட்டுடைய கப்பல்களாக இருந்தாலும் நாங்கள் இனி தடுத்து நிறுத்துவோம், பார்த்துக்குறோம், உனக்கும் அதே நஷ்டம் வரட்டும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணியிருந்தார். இப்படி அவர் செஞ்சதுக்கு பிறகு ஈரானோடு தொடர்புடைய 3 எண்ணெய் கப்பல்கள் இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்நிலையை கடந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய கப்பல்களில் மிக முக்கியமான ஒரு கப்பல், பனாமா நாட்டு கொடியோட போகக்கூடிய கப்பல், பீஸ் கல்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல். இந்த கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஹம்ரியா துறைமுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் ஈரானுக்கு சொந்தமான கப்பல். ஆனால் இந்த கப்பல் பனாமா நாட்டுக்கான எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு செல்லும். எனவே அந்த கப்பல் இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் போயிருக்குது. அமெரிக்காவால் எதுவுமே பண்ண முடியலை, எதையுமே அவங்க பண்ணலை. அதே மாதிரி இந்த கப்பலுக்கு முன்பதாக மேலும் 2 கப்பல்கள், ஈரானுடைய கப்பல்கள், அமெரிக்காவினுடைய பிளாக் லிஸ்டில் இருக்கக்கூடிய கப்பல்கள். இந்த கப்பல்கள் நாங்கள் தடை பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய கப்பல். அந்த 2 கப்பல்களும் இதே ஹொர்முஸ் வழியாக போயிருக்கிறது. அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அமெரிக்கா ஒன்றும் செய்யவும் இல்லை. அது சொல்லலாம், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈரான்காரன் சொன்னால் இப்படி சொல்கிறது கிடையாது, சொன்னது தான். அதனால தான் ஒன்றுமே போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழலில் தான் சில ஊடகங்கள் என்னென்னா அமெரிக்காவுடைய கப்பல் உள்ளே போனது, அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது கன்னி வெடிகளை எல்லாம் அகற்றுகிறது, தூக்கியது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே பண்ணலை, கன்னி வெடி வச்ச மாதிரியே இருக்குது. தேவைப்பட்டால் மேலதிகமாக வெப்பம்னுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்காரங்க. இன்னும் சொல்ல போனால் ஹொர்முஸில் போகும்போது எங்ககிட்ட கேட்காம போயிடாதீங்கன்னு இருக்காங்க. எங்களோட தொடர்பில் தான் நீங்கள் போகணும், ஏன்னா எந்த இடத்துல கன்னி வெடி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்கள்கிட்ட கேட்காம போனீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு சீனாவினுடைய ஒரு கப்பலும் ஹொர்முஸ் வழியாக பயணித்திருக்கிறது. ஒரு கப்பல் ஹொர்முஸ் வழியாக போயிருக்கு, இன்னொரு கப்பல் ஓமான் வளைகுடாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ் வழியாக போய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய புகைப்படங்கள், ரெட் கலரில் ஒரு கப்பல் போன அந்த காட்சிகளுடைய புகைப்படங்களை கூட நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய கொடியோடு இயங்கக்கூடிய ரிச் ஸ்டாரி என்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் சீனாவுடைய கொடியைத்தான் தாங்கிக்கிட்டு போகும். ஆனால் அமெரிக்கா இதையும் பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த கப்பல் இன்றைக்கு ஹொர்முஸை தாண்டி போயிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவால் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியலைங்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஏன்னா சீனாக்காரனையெல்லாம் லேஸில் இவங்க நினச்ச மாதிரி பிளாக் பண்ணி ஒரு கப்பல் 2 கப்பல் ஆரம்பித்தாங்கன்னா கூட அடுத்ததாக அவன் ஆரம்பிச்சான், அவன் கையில் தைவானை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஹொர்முஸை ஈரான் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தைவான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தைவானை எந்த நேரத்திலையும் எங்களுடைய கண்ட்ரின்னு நாங்கள் பிடிச்செடுத்துருவோம், அது சீனாவுக்குரியதுன்னு சீனா சொல்லிக்கிட்டு இருக்குது. அதனால் அங்கே பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. அந்த பயமும் இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு சீனாவினுடைய கப்பல் போயிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டால்